அப்ப இறைவனை பற்றி பாடக்கூடிய புலவர்கள் மட்டும்தான் பொய்யடிமை இல்லாத புலவர்கள். அந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அல்ல, பொய்யடிமை இல்லாத புலவர் என்ற புகழுக்குரியவர்கள், இறைவனுக்குரியவர்கள் அல்ல. புகழ்மிக்கார் என்று தெளிவாக பேசுகிறார். அப்போ இறைவனை பாடக்கூடியவர்கள் மட்டும்தான் பொய்யடிமை இல்லா புலவர் என்று சொன்னால், நம்பியாண்டான் நம்பிகளுடைய கூற்றுப்படி நம்முடைய நக்கீரர், கபிலர், பரணர் 49 சங்கப்புலவர்கள் இறைவனை மட்டும் பாடினார்களா? இதுதான் கேள்வி. அப்போ இந்த இடத்துல அவர் எதிர்க்கலை, ஆனால் எதிர்க்கிறாரு நமக்கு தெரியுது. இந்த இடத்துல அவர் எதிர்க்கலை, ஆனால் எதிர்க்கிறாரு நமக்கு தெரியுது. அப்போ சங்க காலத்தில் வாழ்ந்த 49 புலவர்களாகட்டும் அல்லது மொத்த சங்கத்தில் இருந்த 449 புலவர்களாகட்டும் இறைவனை கடவுள் வாழ்த்தாகத்தான் வைத்து பாடியிருக்கிறார்களே தவிர அங்கே தலைவன், தலைவி, ஊடல், காமம், இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம்னு சங்க சமூகம் சொல்லக்கூடிய அத்தனை வாழ்க்கை முறைகளையும் அவர் தந்திருக்கிறார். அப்போ இறைவனை பாடுவது எப்படி? அப்படியெல்லாம் பாடியிருக்கிறார். நம்முடைய அப்பர் பெருமான் பாடுகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மலித்த பிறவியும் வேண்டுவதே. எதுக்கு நான் பிறவி எடுக்கணும்? உன்னை பாடுவதற்கு பிறவி எடுக்கணும். நம்முடைய ஆழ்வார் பெருமகனார் பாடுகிறாரே, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என இச்சுவை தவிர யான்போ இந்திரலோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன். ஆனாத செல்வத்து அறம்பையர்கள் தற்சூழ வானாலும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேன். இது இறைவனை நான் பிறப்பு எடுக்க வேண்டும். எதற்கு பிறப்பெடுக்க வேண்டும்? இறைவா உன்னை பாடுவதற்கு பிறப்பெடுக்க வேண்டும். இறைவா உன்னை பாடுவதற்கு பிறப்பெடுக்க வேண்டும். அப்படி பிறப்பெடுத்தவர்கள் இந்த பாடியிருக்கிறார்கள், இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இதை மட்டும் பாடல. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றார், இது பொய்யடிமை இல்லா புலவர்னு சொல்லிட்டு இப்படி இறைவனையும் மற்றதையும் பாடுவார்கள் அவர்கள் உண்டு. ஆனால் அடுத்து இன்னும் கிளியர் கட்டாக ஒரு டெஃபினிஷன் தராருங்க 2வது பாட்டில். இதுதான் நம்பியாண்டான் நம்பிகளுடைய கருத்து இல்லவே இல்லை என்று தெல்ல தெளிவாக பாவாசகனுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாட்டு. என்ன சொல்றாரு? பொற்பு அமைந்த அறவாரும் புரிசடையார் தமை அல்லால் சொற்பதங்கள் வாய்திரவா தொண்டு நெறி தலை நின்ற பெற்றியினில் மெய்யடிமை. அங்க பொய்யடிமைனாரு, இங்க மெய்யடிமை உடையாராம் பெரும்புறவர் மற்றவர்தம் பெருமை யார் அறிந்து உரைக்க வல்லார்கள்னு பேசுறாரு. அப்போ இறைவனை பாடுவதற்கு தவிர தன்னுடைய வாயையே திறக்காதவர்கள் யாரோ அவர்தான் பொய்யடிமை இல்லா புலவரே ஒழிய 49 பேரும் அல்ல, 449 பேரும் அல்ல. அப்ப யாருதான் அந்த அவர்? அப்ப இதுல இருந்து தெளிவா நமக்கு என்ன விளங்குது? இதுல இருந்து சாரியா